இல்ல, நீயும் என்னோட ஹஸ்பண்டும் இது வரைக்கும் மீட் பண்ண முடியாம போயிடுச்சுல்ல. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தனா அவரை நீ மீட் பண்ணிடலாம். ரம்யா, என்ன முடிவு பண்ணிருக்க? நாளைக்கு நடக்க போற தீபாவோட மாமியார் மாமனார் கல்யாண நாளுக்கு போக போறியா இல்லையா? அதான் ஒரே குழப்பமா இருக்கு. போறதா வேணாமான்னு மனசுக்குள்ள ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கே இவ்வளவு குழம்பி போற? நீ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகாம விட்டுரு, அதான் உனக்கு நல்லது. இன்வைட் பண்ணிருக்காங்க, எப்படி போகாம இருக்க முடியும்? ஃபங்க்ஷனுக்கு போனேனா கார்த்தியை மீட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்துடும். அப்படி வந்தா அது உனக்கு இன்னும் சிக்கலாயிடும். அதனால போகாத. போகலனாலும் பிரச்சனை தான். நான் போகலனா அம்மு நான் தாங்கிறது கார்த்திக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிரும். ஏற்கனவே அவனுக்கு என் மேல டவுட் வந்துருச்சு. இப்ப போகலனா டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணிடுவான். அந்த சான்சஸ நான் அவனுக்கு கொடுக்க கூடாது. அதுக்கு நீயே அவன்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு. அம்மு ரம்யா 2 பேரும் ஒண்ணுதான் சொல்லு. அது தெரிஞ்சா பெருசா ஒன்னும் ஆயிட போறது இல்ல. தீபாவை கொலை செய்ய போற விஷயம் தெரிஞ்சிடவா போகுது? நான் அதுக்காக சொல்லல. நான் தான் அம்முன்னு கார்த்திக்கு தெரியறதுக்குள்ள தீபாவை அவர் வாழ்க்கையில இருந்து தூக்கி எறியணும். அப்பதான் கார்த்தி எனக்கு சொந்தமாவாரு. நான் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும். ஒருவேளை இப்பவே நான் தான் அம்முன்னு தெரிஞ்சா கம்பெனில அவர் பாக்குற பார்வையே வேற மாதிரி இருக்கும். என்னோட சகஜமா பேச மாட்டாரு, பழக மாட்டாரு. அதனால இப்பதைக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. இப்படியே குழம்பிட்டு இருந்தா எப்படி? ஏதாவது ஒரு முடிவுக்கு வா. சொல்லு தீபா. இல்ல, நாளைக்கு அத்தையோட கல்யாண நாள் வருதுல்ல, காலையில நீ சீக்கிரமா மண்டபத்துக்கு வந்துரு. ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுல இருந்து முடியற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும். அப்பாவையும் அழைச்சிட்டு வந்துரு. சரி, நான் வந்துடுறேன், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. அப்பா வர்றது டவுட்டு தான். அவருக்கு தான் இன்னும் உடம்பு சரியாகலையே. அவர் வந்தா என்ன, மண்டபத்துல உட்கார் தானே போறாரு. வரட்டுமே. இல்லடி, அது சரியா வராது. அவர் வேண்டாம், விட்டுரு. சரி, நீயாச்சும் எந்த காரணமும் சொல்லாம வந்துரு. கடைசி நேரத்துல வேலை இருக்கு அது இதுலாம் எதுவும் சொல்லாத. அதெல்லாம் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா வந்துடுறேன். இப்ப சொல்லிட்டு நீ வராம விட்ட அப்புறம் நானும் என்னோட ஹஸ்பண்டும் உன்னோட வீட்டுக்கே வந்து கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்து மண்டபத்தை கூட்டிட்டு வந்துருவோம். ஏய், என்ன இப்படி மிரட்டி கூப்பிடுற? நான் வந்துடுறேன். சரி வா. பாத்தியா, தீபா உன்னை கூப்பிடுறா, நீ போய் தான் ஆகணும். ஆனா கார்த்திக் கண்ணில் படக்கூடாது. என்ன பண்ணலான்னு யோசி. கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு போக தான் போறேன். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நான் கார்த்தியை பார்க்க மாட்டேன். கடவுளே, இன்னைக்கு நடக்க போற கல்யாண நாள் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். பாட்டி ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள இந்த வீட்டை விட்டு எல்லா பிரச்சனையும் போயிடணும். என் வீட்டுக்காரர் அவங்க அம்மா கிட்ட ரியாவை வீட்டை விட்டு துரத்திட்டு மீனாட்சி அக்காவை உள்ள கூட்டிட்டு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அது நல்லபடியா நடக்கணும். மீனாட்சி அக்காவோட வீட்டுக்காரரு மீனாட்சி அக்காவோட சேர்ந்து வாழணும். இதெல்லாம் நடக்க நீதான் துணையா இருக்கணும். தீபா, கிளம்பலாமா? இந்த தாலி மீனாட்சி அக்கா கழுத்துல சீக்கிரமா ஏறணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அண்ணியோட இந்த பிரச்சனைக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு முடிவு வந்துடும். அந்த ரியா இன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. ஆனந்தும் இந்த தாலியை கண்டிப்பா அன்னி கழுத்துல கட்டிடுவான். நானும் அதை பார்க்கதாங்க ஆர்வமா இருக்கேன். மீனாட்சி அக்கா என் கூட பிறக்காத சகோதரி மாதிரி. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இந்த வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தேன்ல, அப்பல இருந்தே அவங்க எனக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் எனக்காக நிறைய செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களோட வாழ்க்கையில
பிரச்சனை வந்து இப்ப அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கிறத நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நம்ம வீட்ல நல்லது கெட்டதுன்னு எது நடந்தாலும் அவங்க வாசல்லே நின்னு பாக்குறது இன்னும் கொடுமையா இருக்குங்க. என்னாலேயே இதெல்லாம் தாங்க முடியலையே, அத்தையால எப்படிங்க தாங்கிக்க முடியும்? அவங்களும் மீனாட்சி அக்கா வாழ்க்கையை நினைச்சு ஃபீல் பண்ணாத நாளே இல்ல. கவலைப்படாதீங்க, அவங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அத பார்க்கதாங்க நானும் ஆவலா இருக்கேன். சரி, கிளம்பலாமா? இல்லங்க, இந்த தாலியை வச்சு கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க போயிட்டு மண்டபத்துக்கு வந்துருங்க. ம். நீங்களாம் மன்னிப்பு கேட்டு என் அண்ணன் லைஃப்ல இருந்து போயிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. என்ன ரியா, ஏன் அப்செட் ஆன மாதிரி இருக்க? என்ன விஷயம்? எல்லாமே இன்னைக்கு நடக்க போற ஃபங்க்ஷனை நினைச்சுதான். ஏன், அதுல என்ன பிரச்சனை? இல்ல, இந்த ஃபங்க்ஷன்ல தான் உங்க தம்பி கார்த்தி உன்னையும் மீனாட்சியையும் சேர்த்து வச்சு உங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வைப்பேன்னு சொன்னாரு. அப்படி ஏதாவது நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அப்படிலாம் நடக்க சான்ஸே இல்லை. நான் தான் அவன்கிட்ட அதெல்லாம் நடக்காதுன்னு தெளிவா சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் வருத்தப்படுற? இல்ல, கார்த்தி சொன்னதை பார்த்தா சொன்ன மாதிரி செஞ்சிருவாரோன்னு பயமா இருக்கு. உன் பாட்டி வர வராங்க. அவங்களுக்கு நம்ம மேரேஜ் பண்ண விஷயமே தெரியாது. மீனாட்சி தான் உன் ஒய்ஃப்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க இந்த விஷயத்த எப்படி எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற? இல்ல ஆனந்த், உன் பாட்டி ரொம்ப கோவப்படுவாங்களாம். அவங்க மனசுக்கு எது சரிப்படுதோ அதை தான் செய்வாங்களாம். தப்பு செஞ்சா அவங்களுக்கு பிடிக்காதுன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் எப்படி அவங்க நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க? அவங்க என்ன வெளியே போன துரத்திட்டா நான் எங்க போறது? நீ தேவையில்லாம கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத. பாட்டி கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசிக்கிட்டு நம்ம கல்யாணத்தை பத்தி புரிய வைக்கிறேன். அதை பத்தி நீ கவலைப்படாத. அப்போ அத்தை மாமா கால்ல நம்ம ஜோடியா விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோன்னு சொல்றியா? அதுல என்ன உனக்கு டவுட் இருக்கு? நான் இந்த வீட்டுக்கு மூத்த புள்ள, அதனால நானும் நீயும் தான் முதல்ல காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். கார்த்தி சொன்னா நடந்துருமா என்ன? நான் அந்த மீனாட்சி கூட இனிமே வாழ போறதில்லைங்கிறதுல உறுதியா இருக்கேன். எப்போ அவன் நான் கட்டின தாலியை தூக்கி எரிஞ்சு அசிங்கப்படுத்தினாலோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே எனக்கு ஒய்ஃப்னா அது நீ மட்டும்தான். நியாயமா பார்த்தா நீயும் நானும் தான் இந்த ஃபங்க்ஷனே எடுத்து நடத்தணும். இப்ப நிலைமை சரியில்லாதனால எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கும். இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டிக்கு பயந்து நீ எங்க மனசு மாறிடுவியோன்னு நினைச்ச. நல்ல வேலை, நீ என் பக்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன்ல. ம், ம். என்ன ஆனந்த், என்ன தேடிட்டு இருக்க? இல்ல, புது சென்ட் பாட்டில இங்க தான் வச்சேன், அதை காணோம், அதை தான் தேடிட்டு இருக்கேன். இது ஒரு நிமிஷம் புடி. இது என்ன பாக்ஸ்? அதுவா, துப்பாக்கி இருக்க பாக்ஸ். துப்பாக்கியா? ஆமா. என்ன துப்பாக்கியெல்லாம் வச்சிருக்க? இது ஏது உனக்கு? இது என்னது இல்ல, அப்பா வச்சிருந்த துப்பாக்கி. இதுக்கு லைசென்ஸ் இருக்கு, கவலைப்படாத. அதையும் நீ வச்சிருக்க? லைசென்ஸ் ரினிவல் பண்றதுக்காக அப்பா என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு. நானும் ரினிவல் பண்ணிட்டு வந்துட்டேன். அதை அப்பா கிட்ட இன்னும் கொடுக்கல. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் தான் அவர்கிட்ட போய் கொடுக்கணும். சரி, சீக்கிரம் ரெடி ஆகு, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆயிடுச்சு.
இந்த துப்பாக்கி இங்க இருக்கிறது கூட நமக்கு நல்லது தானே தோணுது. ஃபங்க்ஷன்ல என்ன வேணாலும் நடக்கலாம். எதுக்கும் இந்த துப்பாக்கி எடுத்துட்டு போவோம். அங்க யூஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் வந்தா யூஸ் பண்ணிடுவோம். என்ன ஆச்சியா? மண்டபத்துக்கு போகாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? கிளம்பு போலாம். ஏங்க, நம்ம வீட்ல என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க பாட்டுக்கு கிளம்புன்னு சொல்றீங்க. கொஞ்ச நாளாவே நம்ம வீட்ல நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நீ எந்த பிரச்சனைய சொல்ற? நம்ம கல்யாண நாள்ல நம்ம பிள்ளைங்க எல்லாரும் அவங்கவுங்க மனைவியோட கலந்துக்கிட்டா தானேங்க நமக்கு சந்தோஷமா இருக்கும். கார்த்தி தீபாவை பத்தி பிரச்சனை இல்ல, சந்தோஷமா தான் இருக்காங்க. அருணும் எப்படியோ சமாதானமாகி ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு வந்துட்டான். ஆனா ஆனந்த் மீனாட்சி 2 பேரும் இங்க இருந்தாலும் பிரிஞ்சு தானே இருக்காங்க. ஆனந்த் வேற ஒருத்தியோட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். மீனாட்சி அவன் மேல வெறுப்பா இருக்கா. இப்படி எதிரும் புதிருமா இருக்கிறவங்க எப்படி ஒன்னா ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு நம்ம கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க? கார்த்தி தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிருக்கான்ல, அப்புறம் நீ ஏன் இப்படி கவலைப்படுற? அவன் ஒரு நம்பிக்கையோட சொல்லிருக்கான். ஆனா அது நடக்காம போயிடுச்சுன்னா என்னங்க பண்றது? இந்த நேரத்துல அம்மா வேற வரப்போறாங்க. கார்த்தியால அந்த ரியாவை துரத்த முடியாம போயிடுச்சுன்னா ஆசீர்வாதம் வாங்குறப்ப ஆனந்தும் ரியாவும் தானே நம்ம காலில் விழுவாங்க. அத பார்த்தா அப்பவே அம்மாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிடாதா? அப்புறம் அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம வளர்ப்பு சரியில்லைன்னு தானே நினைப்பாங்க. அதுக்கு தான் நான் இந்த ஃபங்க்ஷன் வேண்டான்னு சொன்னேன். கார்த்தி கேட்க மாட்டேங்கிறான். அம்மாவும் இங்க வந்து இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு தான் ஆகணும்னு உறுதியா இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்க. நாச்சியா, நீ பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் நடக்காது. கார்த்திக் காரணம் இல்லாமலாம் எதுவும் சொல்ல மாட்டான். அப்படி சொன்னா கண்டிப்பா செஞ்சிருவான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எப்பவும் அவன் மேல நம்பிக்கை இருக்கிற உனக்கு இந்த விஷயத்துல ஏன் பயப்படுற? நீயும் நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். கார்த்தி மேல எனக்கு நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைங்க. அவனும் ஏதோ பிளானோட தான் இதெல்லாம் செய்யறான்னு எனக்கு தெரியும். ஆனா கடைசி நேரத்துல அவனால முடியாம போனா மண்டபத்துல வச்சு நாம எல்லாரும் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடும் இல்லைங்க. அதோட ஆனந்தரியாவும் நம்ம காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா மீனாட்சி மனசு என்ன பாடுபடும்? அவளை காயப்படுத்திட்டு நாம எப்படிங்க நம்ம கல்யாண நாளை கொண்டாட முடியும்? இதையெல்லாம் இனிமே பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல நாச்சியா. ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த நேரத்துல கவலைப்பட்டு என்ன ஆக போகுது? கார்த்தி தான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிருக்கான்ல, அத நம்பு. எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பான். நமக்கு ஒரு அவமானம் வர அளவுக்குலாம் அவன் விடமாட்டான். மண்டபத்துல எல்லாம் நல்லதே நடக்கும். கிளம்பு போலாம். சொல்றேன்ல, வாமா. தீர்க்க சுமங்கலி பவா மனோரஞ்சிதாபன சித்திரஸ்து. இங்கதாங்க, போதும் நிறுத்துங்க. எவ்வளவு ஆச்சுங்க? 100 ரூபாமா? இந்தாங்க. க்ஷேமமா இருக்கும். ஐயா, வாங்க. அர்ச்சனை பண்ணணும், ஒரு நிமிஷம் பிடிங்களேன். இது பாருங்க, இந்த தாலிய அம்மன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. அப்படியே பண்ணிடுறேம்மா.
மீனாட்சிங்கிற பேருக்கு அர்ச்சனை मीनाक्षी பண்ணுங்க. नामधेयस्य सर्वकुटुम्बानां क्षमस्धैर्यवीर्यविद्यबलायुर्आरोग्यैश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थम् ॐ देवे नमः, ॐ दुर्गायै नमः, ॐ त्रिभुवनेश्वर्यै नमः, ॐ यशोदागर्भसम्बोधायै नमः, ॐ नारायणवरप्रियायै नमः, ॐ नन्दगोपकुलजातायै नमः, ॐ मङ्गल्यायै नमः, ॐ कुलवर्धिन्यै नमः, ॐ आकाशकामिन्यै नमः, ॐ वासुदेवभगिन्यै नमः, ॐ दिव्याम्बरधरायै नमः, ॐ कट्यकेडधारिण्यै नमः. அம்மா, நான் நினைச்ச மாதிரியே ஐஸ்வர்யா அக்கா மனசு மாறி நான் செஞ்சது தப்புதான்னு ஒத்துக்கிட்டு இப்ப எங்களோட வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப அதே மாதிரி அந்த ரியா தப்பானவன்னு ஆனந்த் மாமாவுக்கு புரிய வச்சு உன் பாதத்துல வச்ச இந்த தாலி மறுபடியும் மீனாட்சி அக்காவோட கழுத்துக்கு வந்து சேர்றதுக்கு நீதாமா அருள் புரியணும். ॐ कुमार्यै नमः. ஆனந்த் மாமா மீனாட்சி அக்கா வாழ்க்கைய மறுபடியும் நீதான் நல்லபடியா தொடங்கி வைக்கணும். ॐ महाचक्रधारिण्यै नमः, ॐ विविधायुधरायै नमः, ॐ प्रसन्नायै नमः, ॐ शिवायै नमः, ॐ जयायै नमः, ॐ विजयायै नमः, ॐ वरदायै नमः. ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते. ॐ गाध्यायनाय विद्महे कन्याकुमारी च धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्. ॐ धूपदीपकर्पूरज्योतिः. ஆரத்தி எடுத்துக்கோங்கம்மா. அம்மா, தீபம் அணைஞ்சு போச்சேன்னு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. காத்து அடிச்சதுனால அணைஞ்சு போச்சு, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எதை நினைச்சு வேண்டினீங்களோ அது நல்லபடியா நடக்கும். கவலைப்படாம போங்கம்மா. दीर्घसुमङ्गली भव, सर्वाभिषसिद्धिरस्तु, मनोरञ्जिताबलसिद्धिरस्तु. அம்மா தாயே, அந்த பொண்ணு ஏதோ நல்ல விஷயத்துக்காக வந்து மாங்கல்யத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு போயிருக்கா. விளக்கு அணைஞ்சது அவசகனமா படுது. தாயே, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அவளுக்கு எந்த கெடுதலும் வராம நீ தான் கூட இருந்து காப்பாத்தணும். அத்தை, பாட்டியை இன்னும் காணுமே அத்தை, எப்ப வருவாங்க? அவங்க வந்துருவாங்கம்மா. வரேன்னு சொல்லிட்டு வராம இருக்க மாட்டாங்க. கரெக்ட் டயத்துக்கு வந்துருவாங்க. ஆமா, வரவங்களுக்கு காஃபி ஜூஸ் ஏதாவது கொடுக்க ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டேன் அத்தை. அப்புறம் வரவங்கள வெல்கம் பண்றதுக்கு ரிசப்ஷன்ல நாம யாராவது இருக்கணுமே, அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்கம்மா. அத்தை, அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இன்னைக்கு நீங்க கல்யாண பொண்ணு மாதிரி எதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா இருங்க. ஓகேப்பா. என்னப்பா புது மாப்பிள்ள மாதிரி நிக்க வச்சுட்டு மேக்கப் எதுவும் இல்லையா? பா, அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சுப்பா. ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி சரி. பா, ஒரு கால் பண்ணிட்டு வந்துடுறேன். ஆ, சொல்லுங்க சார். மது, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அதை கரெக்டாக பண்ணிடுங்க. சரிங்க சார், நான் செஞ்சிடறேன்.
அது ரியாக்கு தெரியாம அவங்க வாயிலேயே எல்லா உண்மையும் வர வச்சு அதை வீடியோவை எடுத்து எனக்கு அனுப்பிடுங்க. ரியாக்கு உங்க மேல எந்த டவுட்டும் வராமல் பார்த்துக்கோங்க. அந்த ரியா எவ்வளோ பெரிய கிரிமினல்னு எனக்கு தெரியும் சார். நான் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருப்பேன் சார். உங்களுக்கு வேண்டிய எவிடன்ஸை நான் கண்டிப்பாக ரெடி பண்ணி அனுப்புவேன் சார். அதில் எந்த தப்பும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் சார். சரிங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு முடிஞ்ச மண்டபத்துக்கு வந்துடுங்க. சரிங்க சார், நான் வந்துடுறேன். பிரியா, இன்னையோட உன் கதை முடிய போகுது.